ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகா கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் குகை மாரியம்மன் காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கிறோங்க. இப்போ அம்மன் மாரியம்மன் தரிசனம் செஞ்சிட்ருக்குறோங்க. இப்போ தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டு இப்போ காளியம்மனை தரிசனம் பண்ண போகலாங்க. இப்போ காளியம்மனை தரிசனம் பண்ணலாம் வாங்க. இப்போ காளியம்மன் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அம்மன் காட்சி அளிச்சிட்ருக்குறாங்க பாருங்கள். எல்லாம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் எங்களுக்கு சாமி தரிசனம் பார்த்தது ரொம்ப சந்தோஷங்க. இப்போ வெளியே வந்தாச்சு சாமி தரிசனம் முடிச்சுட்டு. இது குகை மாரியம்மன் கோயிலுங்க. மாரியம்மன் கோயிலில் கோபுர தரிசனம் பார்த்துட்டு பயங்கர கூட்டங்க. இப்போ குழந்தைங்கள கூட கூட்டிகிட்டு வரல. காலையில் 5 மணிக்கு வந்ததுனால குழந்தைங்கள கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் கூட்டிகிட்டு வரலைங்க. இப்போ எதிரில் காளியம்மன் கோயிலுங்க. ஸ்ரீ குகை காளியம்மன் கோயிலுங்க. எதிரில் பாருங்கள், கூட்டம் செம்மையாக இருந்ததுங்க. இங்கே மாரியம்மன் காளியம்மன் பண்டிகை போடுவாங்க ஆடி மாதத்தில். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி சிறப்பாக இருந்ததுங்க. கூட்டம் செம்மையாக இருந்தது. பக்கம் கூட நெருங்க முடியல. கும்பாபிஷேக நேரத்தில் ரொம்ப தள்ளி இருந்தோம். ரொம்ப நம்ம தூரத்தில் இருந்தோம். அப்புறம் முடித்தது வாட்டி தான் தீர்த்த தெளிக்கும்போது தான் நாங்கள் பக்கம் வர முடிஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாககுண்ட தரிசனங்க. யாககுண்ட தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது தான். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.